கர்த்தருடைய வார்த்தையிலே நம்முடைய இருதயத்தை எப்படி பலப்படுத்துவது என்று நாம் தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம். அதில் சில சத்தியங்களை நாம் வைத்தோம். நான்காவது, இந்த மீட்பை குறித்து நமக்கு எப்படி தேவன் உண்டு பண்ணியிருக்கிறார் என்று நாம் தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம். அதிலே தெய்வீக சுகத்திலே 3 விதமாக நாம் ஒன்று பார்த்தோம். இந்த உலகத்திலே தேவனை அறியாதவர்களுக்கு தேவன் அவர் சுகத்தை கொடுக்கிறார். எப்படி? இயேசுவின் நாமத்திலே அவர் கொடுக்கிறார். அதுதான் மார்க்கு 16:17 நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அது போன வாரம் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இந்த வாரமும் திரும்ப ஒரு தடவை உங்களுக்கு வாசித்து காமிக்கிறேன். மார்க்கு 16:17 என்ன சொல்லியிருப்பாருங்க? விசுவாசிக்கிறனாலே நடக்கும் அடையாளங்களானவன் என் நாமத்திலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாதுக்கதான என்றும் குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதிஸ்தர் மேல் கை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுத்தமாவார்கள். இது எப்பொழுது? தேவன் அறியாதவர்களை அவர்களுக்குள்ளே செயல்படுகிறது. அது எப்பொழுது பாருங்க? பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிஷ்யக்கு சுவிசேஷத்தை பிரசியுங்கள் என்று சொல்லியிருக்கிறது. எல்லாத்தையும் போய் இது அந்த அடிப்படையில் தான் சொல்லியிருக்கு. தேவனை அறியாதவர்கள் இயேசுவின் நாமத்தில் சொல்லும் பொழுது இது முதலாவது தெய்வீக சுகத்தினுடைய முதலாவது ஒரு பாயிண்ட். அதை நல்லா நோட் பண்ணிக்காங்க. இது தேவனை அறியாதவர்களுக்கு இந்த நாம் செய்து அவர்களுக்கு ஜெபம் பண்ணி இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறோம். அது அவர்களுக்கு கிடைக்கிறது. 2வது பாருங்க, சத்தியத்தில் சில பேர்கள் சபைக்கு வருவாங்க, அவங்க எல்லாம் சும்மா உட்காருவாங்க, போவாங்க, வாங்க, இப்படி இருப்பாங்க. ஆனால் சத்தியத்தில் அவங்க வளர்வதில்லை. சில காரியம் அவர்களுக்கு புரிவதில்லை. விசுவாசத்தில் அவர்கள் வளர்வதில்லை. அவர்களுக்கு என்ன பண்ணுவாங்க பாருங்க? அதுதான் 2வது பாருங்க. யாக்கோபு 5:14 ஒன்று வாசிக்கிறேன். யாக்கோபு 5:14. அப்பொழுது விசுவாசமுள்ள உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபை மூப்பர்களை வரவழைப்பானாக, அவர்கள் கர்த்தருடைய நாமத்தில் அவர்களுக்கு இப்படி சொன்ன உடனே நீங்கள் நினைக்கலாம், ஒருத்தர் வியாதிப்பட்டாங்கன்னா அவங்கள மூப்பரை, சபை மூப்பர், அதாவது போதகரை நீங்கள் வரவழைக்கணும். அதுக்காண்டி எல்லா காரியத்துக்கும், வயிற்று வலிக்கு, சின்ன காய்ச்சலுக்கு, இதுக்கெல்லாம் எப்பவும் கூடக்கூடாது. அதுக்குன்னு ஒரு இது இருக்குது. அதுக்கப்புறம் அதுக்கு முன்பு ஒரு வசனம் பாருங்கள். உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவுது. ஏற்கனவே உங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்ததுன்னா முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் ஜெபம் பண்ணணுங்க. எல்லாத்துக்குமே போதகரை கூடக்கூடாது. நீங்கள் தான் முதல்ல அதை நீங்கள் தேவனுக்குள்ளே இருக்கும்போது நீங்கள் அதை முதல்ல வளர்த்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஜெபம் பண்ணி அதனுடைய விடுதலை நீங்கள் பெறதுக்கான ஒரு வாய்ப்பை உங்களுக்கு தேவன் சொல்லுகிறார். நீங்கள் ஜெபம் பண்ணுங்க முதல்ல அப்படின்னு சொல்லுகிறார். அதுக்கு தான் அந்த மாதிரி ஒரு விசுவாசத்து தேவன் அதுதான் ஒரு எடுத்துக்காட்டு இருக்குல்ல. ஒருத்தன் வந்தான், அவன் சொன்னான், நீங்கள் விசுவாசிக்கிறாயா அப்படின்னா, நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, அந்த அவ்விசுவாசத்தை நீக்க எனக்கு உதவி செய்யுங்க. நீ விசுவாசிக்கிறானே, உன்னால் எல்லாம் கூடும் என்று சொன்னார். அப்படிப்பட்டவர்கள் இந்த சபையில் இருக்கிறவங்களுக்கு இப்படி செபிக்க வேண்டியிருக்கு. அவர்களுக்கு சொல்லி மறுபடியும் அதை பாருங்கள். அவர் என்ன பண்ணுங்க, அதுக்கு அடுத்தால பாருங்கள், நீங்கள் விசுவாசம் இல்லாமல் இருக்கிறீர்கள், வியாதி சில பிரச்சனையில் இருக்கீங்க. இப்படிப்பட்டவர்களுக்கு நாம் சத்தியத்தை எடுத்து அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டியிருக்கு. அது எப்படி? மறுபடியும் பாருங்கள். அப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய நாமத்தில் அவர்களுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள் அப்படின்னு நீங்கள் சில பேர் நினைக்கிறீங்க, அப்போ எண்ணெயில் ஏதாட்டும் ஒரு வல்லம் இருக்கா அப்படின்னு சில பேர் அப்படி நினைக்கிறாங்க. ஆனால் அதுக்கு அது எண்ணெய் பரிசுத்த ஆவியினுடைய அடையாளமாக இருக்குது. உங்களுக்குள்ளே ஒருவன் ஆவியாக இருக்கு உங்களுக்குள்ளே ஒரு ஆவியாக இருக்கிறார் என்று அவர் அந்த விதத்தை காட்டுறது தான் அப்படி. இப்போ அவர் போதகர் சொல்கிறார், இப்போ நீங்கள் 2வது தெய்வீக சுகத்தை எப்படி அடையிறீங்க தான் நம்ம சொல்லிட்டு வர்றேன். நல்ல கவனமாக கவனிங்க. முதல்ல தேவனை பற்றி அறியாதவர்களுக்கு இயேசு நாமத்தில் கிடைக்குன்னு சொல்லியாச்சு. 2வது நமக்கு இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டாச்சு. அவனை ஆவியில் அவங்க வளராதனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, போதகரை கூப்பிட்றாங்க. ஏதாட்டும் ஒரு பிரச்சனைனா போதகர் வாங்க. அவங்க அந்த விதத்தில் அவங்க வளரவே இல்லை. எல்லாமே கூப்பிட்டு தான் செய்வாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது அவர் போதகர் வரார், அவங்க எண்ணெய் பூசுகிறார். எண்ணெய் பார்த்து எதுக்கு அடையாளமாக இருக்குது பாருங்கள். அதுக்கு தான் ரோமர் 8:11 சொல்லியிருக்கு பாருங்கள். அதுக்கு தான் ரோமர் 8:11 நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ரோமர் 8:11. ரோமர் 8:11. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி
உங்களில் வாசமாக இருப்பதனால் கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாக இருக்கிறது. தம்முடைய ஆவினாலே சாவுக்கு எதுவான உங்கள் சரீரத்தை உயிர்ப்பிப்பார். அதாவது இது அதுக்கு தான் சொல்லியிருக்கு. அதாவது நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு ஆண்டவர் இருக்கிறார் என்று போதகர் உங்களுக்கு இந்த எண்ணெய் பூசி பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்று அவர் உங்களுக்கு உணர்த்துகிறார். இந்த மாதிரி செய்கிறார். இந்த மாதிரி செய்யும் பொழுது தான் சில பேர் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, அவர்களுக்கு நாம் ஜெபம் பண்ணி அவர்களுக்கு சுகத்தை கொடுக்க வேண்டியது இருக்குது. சில பேர்கள் வருவாங்க, இப்படிப்பட்ட காரியத்தில் செய்வாங்க. ஆனால் எப்பவும் இப்படி இருக்காது. நீங்கள் பரிசுத்த ஆவியானவர்களை ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்குள்ளே வரும்போது மறுபடியும் வேறு விதமாக சிந்திக்கணும். இது ரெண்டாவது ரகம். இந்த ரெண்டாவது ரகத்தில் எப்படிப்பட்டவர்கள், அவர் பரிசுத்த இயேசு ஏற்றுக்கொண்டாங்க, ஆனால் ஆவின் பிரகாரமான கர்த்தருடைய வசனத்தில் அவர்கள் உறுதியே இல்லை. அவர்கள் தேவனை பற்றி அதிகமாக அறிந்து கொள்வதில்லை. எது வேணாலும் மூப்பரை தான் கூப்பிடுவாங்க. ஏதோ சின்ன பிரச்சனையாக உடனே மூப்பரை கூப்பிடுவாங்க. இப்படிப்பட்ட விதத்தில் சுகத்தை ரெண்டாவது விதமாக பெற்றுக்கொள்கிறார்கள். முதல்ல தேவனை அறியாதவர்கள், ரெண்டாவது தேவனை அறிந்தவர்கள் ஆவியில் வளராமல் அவர்கள் மூப்பர்களை கூப்பிட்டு செய்வாங்க. இப்படிப்பட்ட காரியத்தில் ஈடுபட்டு அவர்கள் சுகத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். இப்போது இது ஆனால் புதிதாக வருகிறார்கள். அவர்களுக்கு ஜெபம் பண்ண வேண்டும். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் எப்படி திரும்ப திரும்ப நம்ம அதே சொல்ல முடியாது, இப்படி இருங்க வாங்க அப்படின்னு. அதற்காகத்தான் நாம் மறுபடியும் போதகர்கள் திரும்ப அதை போதிக்கிறாங்க. அதுதான் மூன்றாவது ரகம் தான் விசுவாசிகள். விசுவாசிகள் எப்படிப்பட்டவர்கள் பாருங்கள். இந்த மூன்றாவது ரகம் இதை நல்லா புரிஞ்சு, இதுதான் ரொம்ப அல்டிமேட்டான ஒரு லைஃப். இந்த லைஃப்பில் தான் நீங்கள் வாழ வேண்டும். முதல்ல தேவனை அறியாதவர், ரெண்டாவது தேவனை அறிந்தவர்கள். அவர்கள் எப்பொழுதும் மூப்பர்கள் கூப்பிட்டு தான் அவருடைய சுகத்தை பெற்றுக்கொள்வாங்க. ஆனால் இந்த விசுவாசிக்கு இருக்கிறாங்களே தேவனை அறிந்தவர்கள், அவர்கள் என்ன பண்ணுறாங்க பாருங்கள். மீட்பு மூலமாக சுகம் என்னுடையது என்று அவர்கள் சொல்லி அதை சொந்தமாக்கி கொள்ளுகிறார்கள். ஆமாம், அவர்களுக்கு தெரிந்து விட்டது, இது என்னுடைய உரிமை, என்னுடைய சொத்து, இது எனக்காக மீட்கப்பட்டு வைத்திருக்கிறார். கல்வாரி சிலுவையிலே தேவன் இரத்தத்தை சிந்தி அவர் எனக்கு மீட்டெடுத்து எல்லாத்தையும் வைத்திருக்கிறார். அதை நான் அறிந்து அதை நான் சொந்தமாக்கி கொள்கிறேன் என்று அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். ஆனால் சில பேர்களுக்கு பாருங்கள், சில பேர்கள் வருவாங்க, புதிதாக வருவாங்க, அவங்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ண வேண்டியிருக்கும். அப்படி தானே? போதகர்கள்லாம் வருவாங்க, சில பேர் வருவாங்க, அவங்களுக்கு ஜெபம் பண்ணணும், அவர்களுக்கு திரும்ப சொல்லி அவங்களுக்கு ஜெபம் பண்ணணும். ஆனால் பாருங்கள், அவங்களுக்கு நாளடைவில் வரும்போது என்ன இதெல்லாம் சொல்கிறதே கிடையாது. அது உங்கள் இது அப்படி சொல்கிறதே கிடையாது. அது உங்கள் சொத்து மூலமாக உங்களுக்கு சொந்தமாக இருக்கிறது, இது உங்களுடையதாக இருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணுவோம். அதாவது முதல்ல அவங்கள கூப்பிட்டு ஜெபம் பண்ணுவோம். ரெண்டாவது இது அப்படி இல்லை, ஜெபத்தை பிரசங்கத்தை மாற்றிடாது. இது உங்களுடைய சொத்து, மீட்பு மூலமாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. இப்போ நீங்கள் அதை ரிசீவ் பண்ணணும். எப்பொழுதும் ரெண்டாவது ரகத்தில் இருக்கக்கூடாது, மூன்றாவது ரகத்துக்குள்ளே வரணும். மூன்றாவது ரகம்னா உங்களுக்கு தான் இது தெய்வம் மீட்பு மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று அவர் அறிவிக்கிறார் போதகர். அந்த போதகம் ரொம்ப அல்டிமேட்டான, அதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். முதல்ல தேவனை அறியாதவர்கள் எப்படி? முதல்ல அவங்க அறியாதமாக இருக்கிறாங்க. ரெண்டாவது உள்ளுக்குள்ளே வராங்க, அவங்களுக்கு வளர்ச்சி இல்லை. தேவனுக்குள்ளே அந்த பரிசுத்தவானுக்குள்ளே அந்த வார்த்தைகளையும் எடுத்து அவங்களுக்குள்ள அந்த செழிப்பு இதெல்லாம் பற்றி அவர்களுக்குள்ள ஒரு வளர்ச்சி இல்லாமல் இருக்காங்க. அதை எப்பவும் மூப்பரை கூப்பிட்டு ஒரு காரியத்தினாலும் அவங்கள கூப்பிட்டு தான் ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் மூன்றாவது ஒரு ரகம் இருக்குது. இந்த பைபிளுடைய எல்லா சாராம்சத்தையும் அறிந்து கொண்டு அவர்கள் மீட்பு மூலமாக தேவன் எனக்கு தந்தப்பட்ட எல்லா ஆசீர்வாதம் எனக்கு என்று அவர்கள் சொந்தமாக்கி கொள்கிறார்கள். ஆமாம், சொந்தமாக்கி கொள்கிறார்கள். ஆனால் நீங்கள் நினைக்கிறான் சிலவர்கள் இப்படி ஆனால் சிலவர்கள் சொல்லுங்கள், என் கையில் தான் என் கையில் என்னதும் கிடையாது, இயேசுவின் நாமத்தில் தான் இருக்கிறது. சிலவர்கள் ஜெபம் பண்ணாங்க, கை வைங்க, அவர்கள் கையில். ஆனால் எல்லா விதமும் தேவனுடைய இயேசுவின் நாமத்தில் தான் நீங்கள் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். எப்பொழுது நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இதுதான் மூன்றாவது ரகத்தில் உள்ளது. நீங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி மீட்பு என்னுடையது கொண்டு நீங்கள் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். 365 நாளும் எல்லா நேரத்திலும் எல்லா காரியத்திலும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் அதை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தான் பிரசங்கம் பண்ணுகிறோம். அதாவது தேவன் நமக்கு ஏற்கனவே அவர் மீட்பு மூலமாக நமக்கு தந்துவிட்டார். அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தான் திரும்ப 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 போதகர்கள் சபைக்கு வரவர்களை விசுவாசிகளாக மாற்றுகிறார்கள். ஏனென்றால் சுகம் உடையது என்று புதுசாக வரவங்களுக்கு ஜெபம் பண்ண வேண்டியிருக்கு. தேவனை அறியாதவர்களுக்கு இயேசுவின் நாமத்தில் சுகம் கொடுக்க வேண்டியிருக்கு. இப்படி அறிந்தவர்கள் இது சபையில் வர வர நீங்களே பெற்றுக்கொள்ளலாம். அதுக்கு தான் போதகங்க, அதுக்கு தான் போதகர் வச்சுருக்கு. நீங்களே எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். தேவனுடைய மீட்பு மூலமாக எல்லாம் உங்களுக்குடையது, நீங்களே எடுத்துக்கொள்ள வேண்டியதான். இது உங்களுக்கு சொந்தம் என்று அதை அறிவிக்கிறார்கள். அதுதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய இது எனக்குள்ளது, இயேசுவின் நாமத்தில் நான் இதை பெற்றுக்கொள்கிறேன்.
அதான் நான் போன வாரத்தில் சொன்னோம்ல, நிறைய பேருக்கு சொத்துலாம் நிறைய இருக்குது, ஆனால் அதை அனுபவிக்கிறதே கிடையாது. சட்டப்பூர்வமாக இருக்கிறது. இப்போ தேவனும் அதே மாதிரி தான் சட்டப்பூர்வமாக அவர் பரலோகத்தை நமக்காக எல்லாத்தையும் மீட்டெடுத்து வைத்து விட்டார். இப்போ நம்ம அதை அனுபவிக்கணுமே. எல்லாம் இருக்குது, ஐஸ்வர்யங்கள் எல்லாம் இருக்குது. நீங்கள் அதை இப்போ அறிக்கை பண்ணணும். அதுக்கு தான் மிக முக்கியமானது வார்த்தை. அந்த வார்த்தையை நீங்கள் விட்டுவிடக்கூடாது. தேவனுடைய வார்த்தை அதுதான் உயர்ந்த வழி, அதுதான் அல்டிமேட் வே. அந்த வழி தான் இந்த வழி தான் ரொம்ப சூப்பராக. இதை நீங்களே பெற்றுக்கொள்ளலாங்க வாழ்க்கையினுடைய இதை. ஆனால் போதிக்கும்போது உங்கள் உயர்ந்த வழி தான் போதிக்கிறார்கள். தேவன் எல்லாருமே போதிக்கிறது உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர வேண்டும் என்று தான். எப்பவும் ஃபஸ்ட்டு லெவலில் 2வது லெவலில் இருக்கவே கூடாது. 2வது லெவலில் தான் நிறைய பேர் இருக்காங்க. வாழ்க்கையில் முழுமையாக 2வது லெவல்லே கழிச்சிருந்தாங்க. ஆனால் தேவனை அறிந்து கொண்டு செழிப்பு என்னுடையது, ஐஸ்வர்யம் என்னுடையது, எனக்கு சுகம் என்னுடையது, என்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே என்னுடையது, எனக்காக வைக்கப்பட்ட என் தேவன் அவருடைய நாமத்தில் நான் பெற்றுக்கொள்கிறேன், அவர் எனக்காக வைத்திருக்கிறார் என்று கல்வாரி சிலுவையில் சென்ற அனைத்து ஆசீர்வாதங்கள் ஆதாம் இழந்த அனைத்தும் எனக்கு தான் சொந்தம். அப்படி காலில் எழுந்தோன்னு சொல்லணும். என்னுடைய வீட்டில் ஐஸ்வர்யம் தங்கும், அது எனக்கு சொந்தம், எனக்கு மீட்பு மூலமாக தந்திருக்கிறார், எனக்கு குறைவே இருக்காது, எனக்கு நோய் இருக்காது, எனக்கு வறுமை இருக்காது, என் வீட்டில் எப்பொழுதும் செழிப்பு இருக்கும், சிங்கக்குட்டிகள் தாட்சிய பட்டினிகள் ஆனால் எனக்கு கர்த்தரத்தில் ஒரு குறையில்லைன்னு சொன்னது போல் எனக்கு மீட்பு மூலமாக எனக்கு தந்தப்பட்ட அனைத்தும் எனக்கு சொந்தம் என்று நீங்கள் உரிமையாக நீங்கள் சொல்லும் பொழுது அது உங்களுக்கு தான் அது ஆகிறது. மற்றதை நாம் வழிவருவது மற்ற விதத்தில் வலியுறுத்தது கிடையாது. நான் அடைவில் நீங்களே விசுவாசித்து நீங்களே சுகத்தை பெற்றுக்கொள்வது எப்படி தான் பிரசங்கம். நீங்களே நாளடைவில் நீங்கள் என்ன பண்ண நீங்களே அதை விசுவாசித்து நீங்களே அதை சுகத்தை பெற்றுக்கொள்ள. எல்லாத்திலுமே நாளடைவில் நீங்கள் வாரீங்க, ஜெபம் பல வருஷங்களாக வாரீங்க, கேட்குறீங்க, கேட்டு 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 நீங்களே சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய பரிசுத்தாவை நீங்கள் வெளியே போகும்போது ஜெபிக்கணும். இப்படி ஜெபித்து நீங்களே சுகத்தை பெற்றுக்கொள்வது எப்படி என்று தான் போதகர்கள் போதிக்கிறார்கள். இயேசு நாமத்தில் அவர் உங்களுக்கு தந்திருக்கிறார், அவர் உங்களுக்கு தந்திருக்கிறார், சுகம் உங்களுக்கு தந்திருக்கிறார் என்று. அந்த மாதிரி நீங்கள் பெற்றுக்கொள்ளும். பிறகு நாளடைவில் எங்களை நம்பி சுகத்தை எப்படி பெற்றுக்கொள்வது என்பது நாங்கள் ப்ரொமோட் பிறகு எப்படி தான் சொல்லி திரும்ப திரும்ப மறுபடியும் ப்ரொமோட் பண்ணுறதில்ல. நீங்கள் வாங்க மறுபடியும் ஜெபம் பண்ணுறது அப்படி இல்லை. ஏற்கனவே நாங்கள் உங்களுக்கு ஜெபித்தாச்சு, மறுபடியும் வந்தாச்சு. உள்ளே வந்த பிறகு ஜெபிச்சு தேவனுடைய வார்த்தையை சொல்லி இதை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி மறுபடியும் எப்படி திரும்ப திரும்ப செய்கிறது அது 2வது ரகத்தில் இல்லாமல் 3வது ரகத்துக்குள்ளே வர்றது தான் போதகர்கள் போதிக்கிறார்கள். தேவனை அறிந்து உங்களுக்குள்ளே தேவனை வைத்துக்கொள்வது எப்படி என்று தான் போதகர்கள் போதிக்கிறார்கள். சில பேர் சுகம் இப்பொழுது கிடையாது என்று சொல்கிறார். அது அப்போஸ்தல காலத்திலே முடிந்து விட்டது என்று சொல்கிறார். ஆமாம், அது அப்போ இருந்துச்சு, அது அதோட முடிஞ்சு அப்படி சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி இல்லாமல் அது முற்றுப்புள்ளி இல்லாமல் முடிகிறது. அதில் மார்க்கு மத்திய சுயத்தில் எப்படி சுகத்தை கொடுக்கறதெல்லாம் இருக்குது. ஆனால் தொடர்ந்து இல்லாமல் முடிகிறது. அது என்றும் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. அதாவது நிருபங்கள் எல்லாம் சபைக்கு எழுதுவது. ஏனென்றால் சபைகளே நீங்களே சுகத்தை பெற்றுக்கொள்ளலாம், அதுக்கு தான் எழுது. மற்றெல்லாம் மற்றவர்களுக்கு அறியாதவர்களுக்கு சுகத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். அது எப்படி என்று அது சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நிருபங்கள் என்ன கொடுத்துருக்குன்னா சபைக்கு சபை எழுதப்பட்டிருக்க காரணம் என்னென்றால் நீங்களே பெற்றுக்கொள்ளலாம். ஆமாம், சபை எழுதப்படுது. அவர்களே வந்து சுகத்தை எப்படி பெற்றுக்கொள்வது என்று தான் எழுதப்பட்டிருக்கிறது. அதான உண்மை. அதான் உண்மை. அப்படி தான் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த விதத்தில் தான் நீங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்வீர்கள். ஏனென்றால் அந்த நிருபங்களில் நம்முடைய சபைக்குள்ளே இருந்து அதை எப்படி பெற்றுக்கொள்வது என்று தான் போதிக்கிறார்கள். இன்னொரு உதாரணத்து பாவம் 1 பேதுரு 2:24. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்தவரும்படிக்கு 2:24. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்தை நம்முடைய பாவங்களுக்கு சிலுவை மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். பேதுரு பாருங்கள், உங்களுக்கு இந்த வசனம் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு வசனம் இந்த 7ன்னு சொல்ல பாருங்கள், நல்ல கவனமாக கவனிங்க. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்தினாலே நம்முடைய பாவங்களை சிலுவையில் மேல் சுமந்தார்,
அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். இதில் என்ன போட்டிருக்கு? நல்ல குணமானீர்கள். ஆமாம், குணமானீர்கள் அப்படின்னு எழுதியிருக்கு. அதாவது பேதுரு புதிய ஏற்பாடுக்கு வந்துட்டார். புதிய ஏற்பாடில் அவருக்கு எல்லாம் இயேசு கிறிஸ்து மரித்து அதெல்லாம் தெரிஞ்சுட்டு. இன்னொரு வசனத்தை பாருங்க, ஏசாயா 53:4. ஏசாயா 53:4 பாருங்க. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வதைக்கப்பட்டு சிறுமைப்பட்டவரான் எண்ணினோம். தம்முடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டு தம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினி அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அதில் குணமானோம் அப்படின்னு இதில் குணமாகிறோம் என்று. இரண்டால் அவர் இந்த ஏசாயா தீர்க்கதரிசி 800 வருஷங்கள் தேவன் சிலுவையிலே மரணம் அடைவதற்கு 800 வருஷத்துக்கு முன்பாகவே அவர் பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு உணர்த்தி விட்டார். அவர் பார்க்கிறார் கல்வாரி சிலுவைகளே. இந்த மாதிரி ஒரு அவர் நம்ம அந்த சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கின அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று அவர் பார்க்கிறார். குணமாகிறோம் என்று. ஏனென்றால் அவர் இன்னும் இயேசு கிறிஸ்து வரல, 800 வருஷத்துக்கு முன்பாகவே அவர் எழுதி வைத்து விட்டார் ஏசாயா தீர்க்கதரிசி பரிசுத்த ஆவியானவர் சொல்லி. ஆனால் பேதுருவில் என்ன சொல்லியிருக்குன்னா, அவருடைய தழும்புகளால் நாம் குணமானீர்கள். ஏனென்றால் இப்பொழுது இயேசு கிறிஸ்து அவருடைய செய்து முடித்தார். அதில் குணமாகிறோம் என்று சொல்லியிருக்கு, இதில் குணமாகிறோம் என்று சொல்லியிருக்கிறது. பரிசுத்த ஆவியினால் நாம் சுகம் ஆகிறோம் என்பதை காண்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நீங்கள் அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள். நான் குணமானேன் என்று சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுங்கள் எல்லாரும், நான் குணமானேன் என்று சொல்லுகிறேன். விசுவாசி மார்க் 16 இருக்கக்கூடாது. மார்க் 14 சொன்ன மாதிரி அவர் இந்த சொல்லியிருக்கோம்ல, அந்த எப்போதும் அவர்களை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது, அந்த காரியத்தில் இருக்கக்கூடாது. தேவனுடைய அந்த மாதிரி செகண்ட் ரகத்தில் இருக்கக்கூடாது. தேவனுடைய சித்தம் அல்ல. விசுவாசி யோகோபின் 5 எந்த நேரம் வாழக்கூடாது. யோகோபு 5 யோகோபு 5 எப்படி அந்த காரியத்தில் நான் உங்களுக்கு சொன்னோம்ல, யோகோபு 5 காரியத்தை சொன்ன அந்த இதில் உங்களுக்கு எடுத்து காட்டினேன். அந்த மாதிரி எந்த எப்பவும் அதே மாதிரி இருக்கக்கூடாது. யோகோபு 5 உங்களுக்கு உதவி செய்வதற்காக இருக்கிறது. சில காரியங்களில் அவர் யோகோபு 5:14 சொல்லப்பட்டது. அது எப்படி சொல்லப்பட்டிருக்கு? யோகோபு 5:14 திரும்ப ஒரு தடவை படிக்கும். யோகோபு 5:14. அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பண்ணி பணியாளை ரட்சிக்கும் உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபைக்கு மூப்பராக வரவழைப்பான். இந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு வியாதிப்பட்ட நான் இருக்குன்னு சொன்னோம்ல, வியாதிப்பட்ட உடனே எப்பவும் மூப்பர். அது உங்களுக்கு ஒரு சிம்பிளான ஒரு உதவுவதற்குதாங்க. அது உங்களுக்கு ஒரு உதவுவதற்கு செயல்படுவது தான் இருக்கிறது எப்போதும். ஆனால் அல்டிமேட் வே என்னது? நீங்களே சுகத்தை பெற்றுக்கொள்வது. அதுதான் ரொம்ப 3வது ஒரு ரகம். தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொள்வது 3வது ரகம் தான் மிக முக்கியமானது. அதுதான் தேவனோடு நாம் எப்பொழுதும் இடைப்பட்டு இருக்கணும். அப்படி வசனத்துக்குள்ளே நாம் எப்பொழுதும் இருக்க வேண்டும். இந்த அதுதான் அது உதவி. ஆனால் அது சப்ஸ்டாண்டர்ட் லெவல். அதெல்லாம் சப்ஸ்டாண்டர்ட் லெவல். தரம் தாழ்ந்து வாழ்வது, அதெல்லாம் தரம் தாழ்ந்து வாழ்வது. தரத்துக்கு ஏற்ற போல் நீங்கள் வாழவில்லை. அதாவது தரத்துக்கு ஏற்ற போல் இன்னும் நீங்கள் வாழலை. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை தரத்தை மாற்றணும். அதுதான் ரொம்ப முக்கியம். முதல்ல அறியாதவர்கள். 2வது உள்ளுக்குள்ளே உங்கள் தரத்தை நீங்கள் மாற்றலைன்னா எப்படி? எப்பவும் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் ஜெபம்ட்டே இருக்காங்க, அப்படியே தான் இருக்காங்க. எப்போ வேணாலும் மூதகரை தான் கூப்பிடுதாங்க. எந்த காரியத்தினாலும் நீங்களே பெற்றுக்கொள்ளலாம் சுகத்தை. நீங்களே எல்லாத்தையும் செய்யலாம். அதான் தேவன் போதிக்கிறார். இப்போ உங்கள் பரிசுத்த உங்களுக்குள்ளே இருக்கிறார். அவர் உங்களுக்குள்ளே இருந்து எல்லா காரியத்தையும் செய்கிறவரல்ல, உங்களுக்குள்ளே இருக்கிறார். இயேசு கிறிஸ்து அவர் செல்வாரி சிலுவையிலே மீட்பு மூலமாக இப்போ எல்லாத்தையும் உங்களுக்குள்ளே வச்சாச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? சொல்ல ஆரம்பிக்க வேணும். ஆமாம், உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு தான் கர்த்தர் எவ்வளவோ வழி வைத்திருக்கிறார். நீங்கள் சுகம் பெற நீ எப்படிலாம் பெற வேண்டாம் அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் எப்படியாவது சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டிதான் அவர் கர்த்தர் விரும்புகிறார். ஆமாங்க, அவர் உங்களுக்கு எந்த வழியாட்டு ஒரு வழியில் அவர் தேவன் உங்களுக்கு சுகத்தை கொடுக்குறார். ஏன்னா சுகம் இல்லாமல் இருக்குது, அது ஒரு சாபம். சுகத்து நோயாக இருக்குது ஒரு சாபம். சுகம் இருக்கிறது எல்லா விதத்திலும் நல்ல ஒரு சுகத்தோடு இருக்கிறது தேவனுடைய விருப்பம். பாருங்க, நீங்கள் எப்படியாவது சுகத்தை பெற்றுக்கொள்வது கர்த்தர் அதுதான் விரும்புகிறார். கர்த்தர் நல்லவர். சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர்.
இந்த விதத்தில் தான் சட்டமாக்கி வைத்திருக்கிறார். நாம் சொந்தமாக்கி கொள்வதுதான் எப்படி என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மீட்பு மூலமாக நமக்கு வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதம் நமக்கு சொந்தமாக்கி வைத்திருக்கிறார். இதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நுணுக்கங்களை தெரிந்து கொள்வதற்கு உதவுக்கு தான் சில விஷயங்கள் யோக்கோபு 5:14 எழுதப்பட்டு இருக்குது. சில விஷயங்களை தெரிந்து கொள்வது. நாம் சபை மூப்பரை வரவழைக்காமல் எப்பொழுதும் நாம் அப்படி அந்த மாதிரி இருக்காமல் நம்ம எப்பவும் மூப்பரை வரவழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவனுடைய சித்தம் எது? அவருடைய தழும்புகளால் நாம் குணம் ஆகி நீங்கள் அவருடைய தழும்புகளால் குணம் ஆனீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய தழும்புகளால் குணம் ஆனீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. குணமானீர்கள் என்று எழுதியிருக்கிறதே. நான் அதை தெரிந்து கொள்ளவில்லை என்றால் நமக்கு அது கிடைக்காது. இதுதான் நடக்கப் போகிறது என்று எண்ணி இதுதான் நடக்கப் போகிறது என்று எண்ணி அதை குறித்து வெளிப்பாட்டை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நான் குணமானேன் என்று சொல்லி நான் செழித்திருக்கிறேன். எப்பொழுது நான் செழித்திருக்கிறேன், இப்படிப்பட்ட காரியம் நான் செழித்திருக்கிறேன், நான் என்னுடைய வாழ்க்கையில் குறைவில்லாமல் இருக்கிறது என்று இப்படிப்பட்ட எல்லாம் நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் மீட்பு மூலமாக எனக்கு தந்தப்பட்ட எல்லா ஆசீர்வாதம் இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. நான் குணமானேன் என்று இதயத்தில் வைத்து அந்த வார்த்தையை நீங்கள் எப்பொழுதும் சொல்ல வேண்டும். வியாதியஸ் மத்தியிலும் வழியில் மத்தியிலும் வேதனை மத்தியிலும் எப்பொழுது மீட்பு எனக்குள்ளே தந்தப்பட்ட எல்லா ஆசீர்வாதம் எனக்குள்ளே இருக்கிறது என்று சொல்லுவேன். சத்துருகளை நான் சரிகட்டுவேன் என்று சொல்லி அந்த வார்த்தையில் நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். இந்த மாதிரி வார்த்தைகளை உறுதியாக இருக்க, சத்துருக்களை சரிகட்டும் வரை நான் ஓய மாட்டேன். அவருடைய மீட்பு மூலமாக எனக்கு தந்தப்பட்ட எல்லா ஆசீர்வாதம் எனக்குத்தான் என்று நீங்கள் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்த உடனே சொல்ல வேண்டும். இந்த வியாதி ஒன்றுமில்லாமல் போகும் வரை பயப்படாமல் இருப்பது, இதயத்தில் உறுதியாக இருப்பது என்பதை குறித்து தான் நாம் பேசிக்கொண்டு வரோம். இந்த நோய்கள்லாம் எம்மாத்திரம், இந்த பிரச்சனைகள்லாம் எம்மாத்திரம் இப்படிப்பட்ட ஒரு திறமையான ஒரு இதயத்தை கொண்டு வரும் பொழுது தான் உங்களுடைய இருதயம் பலப்படுது. அதுதான் நாம் தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம். இது எப்படி நாம் இருதயத்தை பலப்படுத்துவது என்று நாம் தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம். அதுதான் சரியான விசுவாசி. இந்த விசுவாசி எப்படி தானே அவனுடைய சுகத்தையும் அவனுடைய ஐஸ்வர்யத்தையும் அவனுடைய எல்லா காரியத்திலும் அவனை பெற்றுக்கொள்கிறார். ஏனென்றால் அவனுக்கு தெரிந்து விட்டது, தேவன் எனக்குள்ளே வந்துவிட்டார். புதிய ஏற்பாடு மூலமாக இப்பொழுது எல்லா ஆசீர்வாதம் எனக்குள்ளே இருக்கிறது. இப்போ நான் தேர்ந்தெடுத்துக் கொள்வதுதான் என்னுடைய வேலை என்று அவன் புரிந்து கொள்கிறான். எப்பொழுது அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் சொல்லுங்கள். அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள். எல்லா வாழ்க்கையிலும் அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். இது பரலோகத்தின் சத்தியம். பரலோகத்தில் உங்களுக்கு என்னையும் உங்களையும் பற்றி எழுதப்பட்ட ஒரு சத்தியம். தேவன் நமக்காக எழுதப்பட்ட அந்த சத்தியம். இந்த மாதிரி சத்தியத்தை தான் நாம் அதிகமாக கேட்க வேண்டும். குணமானோம் என்று நாம் குணமானோம். வானம் பூமி ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தை ஒரு நாளும் ஒளிந்து போகாது. அந்த மாதிரி தேவன் நமக்குள்ளே இருக்கிறார். நான் குணமானேன் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. பரலோகத்து சட்டத்தை ஒழிக்கவே முடியாது. அந்த சட்டமானது நமக்குள்ளே இருக்கிறது. நான் குணமானேன் எப்படி இருப்பேன் என்பதை நான் கண்காட்சியாக நான் பார்க்க போகிறேன். குணமானேன் என்று நான் பார்க்க போகிறேன் என்று நீங்கள் ஒவ்வொரு நாளும் சொல்லி குணமாகும். நான் குணமாகிறேன், நீ குணமானீர்கள் என்று சொன்னார்களா, அதே போல் நான் குணமானேன் நீங்கள் குணமாகும். உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கி எந்த பிரச்சனை இருந்தாலும் இதை பார்த்து கொண்டு இருக்கிற உங்களுக்கு ஏதாவது ஒரு நோய்கள் இருந்தாலும் இந்த வார்த்தை மூலமாக தேவன் சொல்கிறார், உங்களுடைய காரியத்தில் அது குணமாகும். அவர் உறுதியாக சொல்கிறார். இந்த நாள் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீர்களா, இந்த நாளில் அவர் சொல்கிறார், தேவன் நான் உன்னுடைய அந்த வலிகளை, உன்னுடைய பிரச்சனைகளில் எல்லாத்திலுமே நான் அதை குணமாக்குகிறேன் என்று அவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். குணமாகும். எந்த ஒரு நோய் இருந்தாலும் அது உங்களுக்கு குணமாகும். கண்டிப்பாக ஆகும். இயேசுவின் நாமத்திலே இது கண்டிப்பாக ஆகும். ஆவிக்குரிய விசுவாசி என்றால் அவிக்குரிய சட்டத்தை ஏற்று நீதியில் சிறந்தவனாக இருக்க வேண்டும். ஆவிக்குரிய ஒரு விசுவாசி ஆவிக்குரிய சட்டத்தை ஏற்று படித்து கொண்டு அதில் நீதியாக இருக்கிறவன் தான் சிறந்தவனாக இருக்க வேண்டும். மீட்பு மூலமாக எனக்கு என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்று நான் பார்க்க வேண்டும். நீதிமான் வீட்டில் ஐஸ்வர்யம் தங்கும். அல்லேலூயா. என்னுடைய வீட்டில் ஐஸ்வர்யம் தங்கும், உங்களுடைய வீட்டில் ஐஸ்வர்யம் தங்கும். நீதிமான் வீட்டிலே ஐஸ்வர்யங்கள் தங்கும். குறை இருக்காது, ஒரு நாளும் குறைவு இருக்காது. நீங்கள் கொடுக்கிறவராக இருப்பீர்கள். உங்களுடைய குடும்பத்திலிருந்து நீங்கள் யாருக்கும் அள்ளி கொடுக்கிற திறமைகளை தேவன் உங்களுக்கு தந்துடும். ஏன்னா மீட்பு மூலமாக நீங்கள் இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். இன்று முதல் உங்களுடைய குடும்பத்திலே செல்வங்களோ எதுவுமே குறைவில்லாமல் வைக்கிற தேவன் உங்களுக்கு வீட்டுக்குள்ளே வாசமாய் வந்துவிட்டார். ஆகையால் மீட்பு மூலமாக ஏற்படுத்த அனைத்து ஆசீர்வாதம் உங்களுக்கு வீட்டுக்குள்ளே வருகிறது. நீங்கள் அதை ரிசீவ் பண்ணிக்கொள்ளுங்கள்.
அல்லேலூயா. அதை ரிசீவ் பண்ணிக்கொள்ளுங்கள். நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்களுடைய வீட்டில் குறைவே இருக்கிறது. இந்த மாதம் முதல் கொண்டு உங்களுக்கு கடன் பிரச்சனை எல்லாத்திலுமே அவர் உங்களுக்கு எல்லாத்தையும் நீக்கி அவர் உங்களுக்கு சுகமாக்குகிறார், குணமாக்குகிறார். அவருடைய தழும்புகளால் உங்கள் வீட்டில் எல்லாமே குணமாகிறது. எல்லாமே குணமாகிறது. அல்லேலூயா. எல்லாமே குணமாகிறது. உங்களுடைய எல்லா காரியத்திலுமே நீங்கள் கண்டிப்பாக இந்த மாத இறுதியில் நீங்கள் பார்ப்பீங்க, என் தேவன் எனக்கு மீட்பு மூலம் எல்லா கடன்களையும் எல்லா நோய்களையும் நீங்கள் விடுதலை ஆக்கினார் என்று நீங்கள் அவர்கள் கை தூக்கி நீங்கள் அல்லேலூயா என்று நீங்கள் சொல்வீர்கள். இது நிச்சயமாக நடக்கும். நிச்சயமாக நடக்கும். மீட்பு மூலமாக எனக்கு என்ன எழுதப்பட்டிருக்கிறது நாம் பார்க்க வேண்டும். நீதிமான் வீட்டில் ஐஸ்வர்யம் தங்கும், என் வீட்டிலே ஐஸ்வர்யம் தங்கும். எல்லோரும் சொல்வதும் இந்த எல்லா மற்ற காரியங்களை உலக பிரகாரம் சொல்வதும் இந்த மாதிரி சொல்வதும் தேவன் சொல்வதும் சமமாகாது. தேவன் சொல்வது அழியாது இருக்கிறது. அவர் கல்லில் எழுதுகிறார், அது அழியாதது. துர்செய்தி கேட்டாலும் அவன் பயப்படான். அவன் அந்த செய்தி அவன் கேட்டிருந்தாலும் அது மாறி ஒரு நல்ல செய்தியாக மாறிவிடும். உங்களுடைய வாழ்க்கையில் துர்செய்திகள் வருகிறதா? ஏதாட்டு தவறான உங்களுக்குள்ளே அவர்கள் வீட்டுக்குள்ளே திணிக்கிறார்கள், அதெல்லாம் நீங்கள் பொருட்படுத்தாது. உங்களுக்கு நல்ல செய்தி தான் உங்களுடைய வாழ்க்கையிலே வரும். உங்களுக்கு குறைவே இருக்காது. அந்த மாதிரி ஆவிக்குரிய விசுவாசி யார்? அந்த மாதிரி பாருங்கள், ஆவிக்குரிய விசுவாசியினுடைய எண்ணங்களை பாருங்கள். அவன் ஆவிக்குரியப்படி சிந்திக்கிறான். அதாவது அவனுடைய சிந்தனை ரொம்ப மேலான ஒரு சிந்தனைக்குள்ளே அவன் வருகிறான். ஆவிக்குரிய விசுவாசி வேற லெவலில் சிந்திக்கிறான். முதல் ரகம் ஒன்றுமே தெரியாது. ரெண்டாம் தரம் ஒரு போதகரை கூப்பிட்டு ஏதாட்டும் ஒரு சுகத்தை போய்ட்டான். ஆனால் மூன்றாவது ரகத்தில் இருக்கான் பாருங்க, அவன் மிக ஹைஃபையாக சிந்திக்கிறான். அவனுடைய வாழ்க்கையை தரத்தை அவன் மிக உயர்ந்ததாக வைத்திருக்கிறான். அதை பார்க்கும் பொழுது உங்களுக்கே வியக்க வண்ணமாக இருக்கும். அது எப்படி இவனால் முடியுது? எப்படி இவன் இருக்கிறான்? எப்படி கீழே இருந்தால் இப்படி டக்குன்னு மேலே விட்டான்? அதற்கு காரணம் தான் தேவனுடைய மீட்பை அவன் அறிந்திருக்கிறான். தேவன் அவனுக்குள்ளே இருக்கிறதை அவன் கண்டுபிடித்து விட்டான். அதன் மூலமாக அவனுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி அவனுடைய வாழ்க்கை ஸ்டாண்டர்டை அவன் உயர்த்தியிருக்கிறான். பாருங்கள், சில ஒரு கார் இருக்குச்சாங்களாம். அது சில கார் நம்ம நாட்டிலலாம் 1 மணி நேரத்துக்கு ஒரு 100 கிலோமீட்டர் வரை போகணும்னு வச்சுங்களேன், 1 ஹவரில். ஆனால் சில நாட்டில் கொஞ்சம் ஜாஸ்தியாக போகும். சில நம்ம நாட்டில் அப்படி ரொம்ப தடைகள் இருக்குது. ஆனால் பாருங்கள், பிளெயினில் போகிறோன்னு வச்சாங்களேன், பிளெயினில் எல்லாம் போகிறோன்னு வச்சாங்களேன், அதெல்லாம் 1 ஹவரில் 1000 கிலோமீட்டர் இந்த மாதிரி போகும். நான் வெளிநாட்டிலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிலவங்க விவசாயத்துக்கு பிளெயின் வச்சுருக்காங்க. இந்த இடத்துலேருந்து அந்த பக்கம் அந்த இடத்துல இந்த பக்கம், இப்படி கார்லலாம் போக மாட்டாங்க. அவங்களுடைய சிந்தனையே வேறு. அவங்க வேறு லெவலில் சிலவங்க எப்படி தெரியுமா, இந்த 2வது ரகத்திலே இருக்காங்க. இதே போதும், புதகர் வராரா, ஜம் பண்ணாரா, முடிஞ்சு. ஆனால் 3வது ரகத்துக்கு அவங்க போகிறதுக்கு அவங்களுக்கால முடிய மாட்டேங்குது. ஏனென்றால் அவர்களுக்கு தெரியாது. சில பேர்களுக்கு வாழ்க்கையினுடைய மீட்பின் குறித்து தெரியாமல் இருக்குது. சபைகளில் இதை போதிக்கிறதே கிடையாது. சில சபைகளில் இது சொல்கிறதே கிடையாது. சுகம் உன்னுடையது, சுகம் உன்னுடைய அப்படி சொன்னாலும் அவர்களுக்கு புரியாது. அதை எடுத்து சொல்லுது. ஏன்னா சிலவர்கள் கேட்க மாட்டாங்க. இது ஏன் சொல்கிறாங்க? தேவனுடைய மீட்பின் மூலமாக எனக்கு என்ன கிடைத்தது, அதை நான் எப்படி ரிசர்வ் பண்ணணும்னு கேட்குறதே கிடையாது. வருவாங்க, போயிடுவாங்க. ஆனால் நிறைய இடத்துல போதிக்கப்படுகிறது. அவர்கள் கேட்குறார்கள், ஆனால் அறியாதவர்களாக இருக்கிறார்கள். அதான் அவர்களுக்கு மனமையும் புதிதாக ஆகுவதில்லை. அவர்களுக்கு ஆவிக்குரிய சிந்தத்தில் போகிறதில்லை. அவங்க எப்போவுமே கிரவுண்ட் மைண்டடில் தான் இருக்கிறாங்க. அதாவது கீழ் ரகமாக, அதாவது ஹேர் மைண்டட், அது மேலே உள்ள இதில் இருக்காங்க. இது பாருங்கள், சில கிரவுண்ட் மைண்டில் இருக்கிறவங்க இந்த மாதிரி ரொம்ப சிந்திக்கவே மாட்டாங்க. வேறு மாதிரி சிந்திக்கணுன்னா ஏர் மைண்டடில் உள்ளவங்க மாதிரி சிந்திக்கணும். நம்முடைய லோக்காலிட்டியை நம்முடைய தன்மையை நம்ம மாற்றி வருவிடத்துக்கு ஆவிக்குரியமாக சிந்திக்க வேண்டும். அதுக்குத்தான் ஆவிக்குரியத்தில் நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் நம்ம அதிகமாக வளரும்போது அதனுடைய எல்லா சாராம்சமும் நமக்கு கிடைக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் எப்படி அழிவில்லாமல் அதை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது, சிறந்த எப்படி அதை பெற்றுக்கொள்வது, வேதம் என்ன சொல்கிறது என்பதை வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்டால் அதன் நிச்சயமாக எண்ணி அப்படி யோசித்தால் குட் மைண்டடாகவும் ஏர் மைண்டடாக என்ன வித்தியாசம் எப்படிப்பட்டதோ வித்தியாசம் என்று நாம் அதை கண்டுபிடித்திடுறோம். வேறு மாதிரி ஆகிவிடுது. அப்படி மாறும்போது தான் ஆவிக்குரிய வாழ்க்கை மாறுகிறது. நம்முடைய மைண்டை மாற்றும் பொழுது, கிரவுண்ட் மைண்டிலிருந்து ஏர் மைண்டடில் மாற்றும் போது நம்முடைய தராந்தரங்களே நமக்கு உயர்ந்த இதில் மாறுகிறது. பாருங்கள், அதாவது நீ பாருங்கள், இப்போ உலகத்தில் ஒரு பிரமாணம் இருக்குது. அதாவது பெயர்ப்பு விசை, அது கீழே விழுது. யார் போட்டாலும் எங்கே போட்டாலும் கீழே விழுது. அது நம்ம போய் போட மேலே மாடியிலேருந்து கீழே விழுக வேண்டிய அவசியம் இல்லை. அது எல்லாம் தெரியும். ஆனாலும்
பாருங்கள், சில பிளேனில் பாருங்கள், இந்த புவியீர்ப்பு விசையும் ஓட சேர்த்து சில டன் கணக்கில் தூக்கிட்டு போகுது எடையை. சில யானைகளே தூக்கிட்டு போகுதுன்னு சொல்கிறாங்க. பெரிய பெரிய யானைகளே பிளேன் தூக்கிட்டு போகுது. நீங்கள் பாருங்கள், ஒரு சின்ன பொருளே புவியீர்ப்பு விசை கிழிச்சிருது, இழுத்துருது, அதை இழுத்து கீழே கொண்டு வருது. ஆனாலும் பாருங்கள், இதையும் மேற்கொண்டு அவன் மனிதன் கண்டுபிடிச்சிருக்கான் பாருங்கள். அந்த மாதிரி தான் கிரவுண்ட் மைண்டில் இருக்கவன், ஏர் மைண்டில் இருக்கவன் அப்படி சிந்திக்கிறான். இதெல்லாம் எம்மாத்திரம், என்னையால் இந்த பிரச்சனையெல்லாம் இல்லை, எதையும் என்னையால் முடியும், தூக்க முடியும். ஆனால் பாருங்கள், இந்த பிரமாணம் பாருங்கள் எல்லாத்தையும் இழுத்துறோம். நீங்கள் ஒரு பாருங்கள், நீங்கள் உயர வர சிலவங்க இழுத்துருவாங்க, சிலவங்க அதை பண்ணுவாங்க, இதை பண்ணுவான். ஆனாலும் பாருங்கள், உங்களை மேலே வர்றதுக்கே விட்ட மாட்டான். ஏன்னா இந்த பிரமாணம் இப்படி தான் இருக்குது, இழுக்குத்தன்மையில் தான் இருக்குது. ஆனால் இன்னொருத்தன் எப்படி சொன்னீங்க, அதையும் மேற்கொண்டு இழுத்து போகிறான் பாருங்கள். இல்லை, மீட்பு மூலமாக எனக்கு தேவன் தந்திருக்கிறார், இந்த ஆசீர்வாதம் எனக்குடையது. ஆமாம், இந்த ஆசீர்வாதம் எனக்குடையது, எனக்கு சொந்தங்க. ஆமாம், நான் இதை மேற்கொள்வேன் அப்படின்னு அவன் பாருங்கள், அந்த ஏர் மைண்டில் உள்ளவன் உயிர்ப்பு விசையும் விட்டு அவன் மேலே போகிறான். ஆமாம், அதுவும் 10,000 மைலுக்கு மேலே பறக்கிறான். என்ன இது, நீ என்ன இழுக்கிறது, நான் என்ன போகிறேன் அப்படின்னு சொல்லி அவன் அவ்வளோ திறமையாக அவன் கண்டுபிடிச்சிருக்கான் பாருங்கள். அந்த அளவுக்கு அவன் உயர்ந்து போகிறான் பாருங்கள். அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையும் ஏர் மைண்டில் இருக்கும். தேவன் எனக்கு மீட்பு மூலமாக எல்லாம் தந்திருக்கிறார். ஆமாம், கர்த்தர் நம்மை வேறு விதத்திலே சிந்திக்க சொல்லுகிறார். உலக விதமாக சிந்திக்காமல் ஆவிக்குரிய விதமாக சிந்திக்கிறார். புயல் பிசை என்னங்க இழுக்குது, அது என்ன இழுக்கிறது, நான் பண்ணுறேன் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் எனக்கு தந்திருக்கிறார். எனக்கு தரித்திரம் கிடையாது, என்னுடைய வாழ்க்கையில் குறைவு இருக்க, எனக்கு வீட்டில் செல்வங்கள், எனக்கு கடன் என் வாழ்க்கையில் கிடையவே கிடையாது அப்படின்னு நீங்கள் சொல்லணும். அது இழுக்கும், உங்களை பற்றி கொள்ளணும். அப்படி இப்படி பிசாசுகளை அப்படி இப்படி செய்வான், எல்லாம் செய்வான். இப்படி இல்லை, தேவன் எனக்கு மீட்பு மூலமாக எனக்கு எல்லாம் தந்திருக்கிற ஐஸ்வர்யம், சுகம். அவர் சொல்லியிருக்கிறார், குணமானீர்கள் என்று, குணமாகிறோம் அப்படின்னு அவர் சொன்னார் ஏசாயா. ஆனால் இவருக்கு பேதுரு என்ன சொல்கிறார், இவன் பேதரில், நான் குணமானோம் என்று. அவருடைய தழும்புகளால் உங்களுக்கு எல்லாம் கிடச்சிட்டு. ஆமாம், மீட்பு ஆதாம் இழந்த எல்லா ஆசீர்வாதம் இப்போ உங்களுக்கு வச்சாச்சு, நீங்கள் தான் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் தேவன் சொல்கிறார், வேறு விதத்தில் சிந்திப்பா அப்படி சொல்கிறார். அது அவருக்குடைய ஒரு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே உணர்த்தார், உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துறார். நீங்கள் வேறு விதத்தில் சிந்திங்க. இந்த விதத்தில் கிரவுண்டில் மைண்ட்லேயே போவாங்க, உலக பிரகாரமாக பேசுகிறது பண்ணாங்க. இல்லை, இது என்னுடையது இல்லை, இதை விடையும் மேலான லைஃப் எனக்கு ஒன்று இருக்குது, அதை நான் சிந்திக்க போகிறேன், அதன் பிரகாரம் நான் வாழ போகிறேன் அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். கர்த்தருடைய இந்த உலகமாக சிந்திக்க, ஆவிக்குரிய சிந்திக்க விரும்புகிறார். நாம் எதை பற்றி பேசிக்கொண்டு இருக்கிறோம், இதயத்தின் உறுதியாக வைப்பதை பற்றி தான் நம்ம பேசிக்கொண்டிருக்கிறோம். இந்த மாதிரி ஒரு காரியத்தில் நீங்கள் பேசும்போது, இந்த மாதிரி வார்த்தைகளை கேட்கும்போது உங்களுடைய இருதயம் பலப்படும். அப்படி தானே? மீட்பு மூலமாக எனக்கு தேவன் தந்திருக்கிறார், நான் ஏன் பயப்படணும், நான் ஏன் கடைக்காரனாக இருக்கணும், நான் ஏன் நோயாளோட இருக்கணும், ஏன்னா அவர் தழும்புகளெல்லாம் குணமானோம் அப்படின்னு போட்டிருக்கு. நான் ஏன் நோயாக இருக்கணும், அவர் எனக்கு மீட்பின் மூலமாக எனக்கு எல்லாத்தையும் சுகத்தை தந்துட்டாருங்க, நான் ஏன் பயப்படணும் அப்படின்னு நீங்கள் சொல்ல வேணும். அப்படி உங்களோட வார்த்தைகளை நீங்கள் அறிவிக்க வேண்டும். அதிகாலையில் எந்திரிச்சு தேவன் அதைத்தான் விரும்புகிறார். அது மூலமாக தான் உங்களுக்கு இருதயம் பெறப்படும். நீங்கள் எப்பவும் சபையில் போய் உட்காந்துட்டு வந்துட்டு உங்கள் வாயை திறக்கலைன்னா அவர் சொல்லுவார். ஆனால் நீங்கள் வாயை திறக்காமல் வந்துட்டிங்கன்னா, வாரம் போய் வாயை திறக்கலைன்னா எப்படி நடக்கும்? வீட்டுக்கு வந்தோன்னு சொல்லணும், காலையில் எழுந்திரிச்சு வெளியே போனோன்னு சொல்லணும், மீட்பு மூலமாக எனக்கு சுகம், மீட்பு மூலமாக நான் எனக்கு இன்றைக்கு போகிறேன்னா மீட்பு மூலமாக எனக்கு வெற்றி, இன்றைக்கி எனக்கு செல்வம் இல்லை, எனக்கு இந்த மாதத்தில் ஒரு செழிப்பு குறைவில்லாமல் எல்லா நாட்களும் மாதம் லாஸ்ட் வரையும் என் செல்வங்கள் இருக்கும். சில பேர் பாருங்கள், மாதத்தில் 10-15 எல்லாம் காலி, மறுபடியும் 10-20 யார்கிட்ட கேட்டுட்ருப்பாங்க. காரணம் என்ன? அவங்களுக்கு புரியலை. மீட்பு மூலமாக நமக்கு எல்லாம் தந்திருக்கிறார், அவர் எனக்கு தந்திருக்கிறார், நான் ஏன் வாங்கணும் மற்றவங்ககிட்ட? நீங்கள் சொல்லணும் காலையிலேருந்து, என் தரித்திரம் எனக்கு கிடையாது, என் செல்வம் நான் யார்கிட்டையும் வாங்க போகிறதில்லை, என்னுடைய வீட்டினுடைய களஞ்சியங்கள் எனக்கு நிறைந்திருக்கும். ஆமாம், என் வீட்டில் ஐஸ்வர்யம் தங்கும் அப்படி நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு சொல்லணும். எந்திரிச்ச உடனே அதை தான் பார்க்கணும். எந்திரிச்ச உடனே சும்மா இந்த மொபைல் நோண்டிட்டு விடக்கூடாது. வார்த்தை சொல்லணும், இயேசுவின் நாமத்தில் இந்த நாளுக்காக நன்றி, என் வீட்டிலே ஐஸ்வர்யம் தங்கும், எனக்கு குறைவு இருக்காது, எனக்கு சுகம் எல்லாத்தையும் தருகிறவர் எனக்குள்ளே இருக்கிறார், நான் குணமானேன் அப்படின்னு சொல்லணும். நான் குணமானேன். அவர் சொல்ல, அவர் தலைமையிலாம் நீங்கள் குணமானீர்கள்னு சொல்ல, நான் குணமானேன் அப்படின்னு நீங்கள் காலையிலேருந்து சொல்லணும். இந்த மீட்பின் மூலமாக என்ன எனக்கு சுகம் உண்டாயிருக்கிறது, உள்ளத்தில் அழகாக வைத்து வேறு லெவலில் நீங்கள் சிந்திக்கணும். இந்த மாதிரி காரணம் இதை நம்ம என்ன அடுத்த வாரத்தில் நம்ம தொடர்ந்து பார்ப்போம். நாம் என்ன பண்ணி அதை சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்றால், இந்த மாதிரி விஷயத்தில் நம்ம 3வது விஷயத்தில் மீட்பின் இந்த தெய்வீக சுகத்தில் 3வது விதம்,
அதுதான் அல்டிமேட் வே. இந்த வேயை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், இந்த நீங்களே சுகத்தையும், நீங்களே ஐஸ்வர்யத்தையும், நீங்களே எல்லாத்தையும், நீங்களே எல்லா காரியத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய வார்த்தையில் தான் இருக்கிறது. நம்முடைய வார்த்தை இருதயத்தில் வைத்து நம்முடைய வாழ்க்கையிலே நன்றாக வாழ, நம்முடைய வாழ்க்கை திறத்தை மாற வேண்டும் என்றால் நம்முடைய வார்த்தை எடுத்து இருதயத்துக்குள்ளே வைக்கணும். ஆமாம், இந்த இருதயத்துக்குள்ளே எதை வைக்கிங்களோ உங்களுடைய இருதயத்தின் நினைவுகளே உங்களுடைய வாழ்க்கை மாறும். அதுதான் மிக முக்கியமானது. நீங்கள் ஏற்கனவே நான் ஒரு 2-3 வீடியோக்கு முன்பாக சொல்லியிருக்கேன், உங்களுக்கு துர்ச்செய்தி வந்திருந்தால் வாயை மூடிருங்க. நீங்கள் துர்ச்செய்தி ஏதாட்டு பேசுனீங்க, அது உங்கள் இதயத்துக்குள்ளே போயிடும். நல்ல வார்த்தைகளை பேசும்போது அது அப்படியே செயல்படும். ஆமாம், நீங்கள் சொல்லுங்கள், காலையில் சொன்ன ஐஸ்வர்யம் என்னுடையது, மீட்பு மூலமாக எனக்கு எல்லாம் கொடுத்துருக்கிறார், மீட்பு மூலமாக எனக்கு எல்லா தாழ்ந்து எனக்கு தந்திருக்கிறார், எனக்கு குறைவே இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வார்த்தைகளை உறுதியாக வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வார்த்தையை சொல்லும்போது உங்களுக்கு 3வது ரகம் தெய்வீக சுகம், நீங்களே எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். ஹல்லேலூயா. நீங்கள் யார் போதகரும் தேவையில்லை, உங்களுக்கு எதுவுமே தேவையில்லை. நீங்கள் இந்த மீட்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா ஐஸ்வர்யங்களும் சுகம் எல்லாம் உங்கள் வீட்டிலே தங்குவதாக அவர் என்று வாக்கு கொடுக்கிறார். புதிதாக வந்தவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சாங்க. இந்த கர்த்தருடைய வார்த்தையிலே உறுதியாக இருப்பது எப்படி என்று இன்னும் தொடர்ந்து நாம் கற்றுக்கொள்வோம். வாழ்க்கையை நன்றாக மாறும், உங்களுடைய இருதயம் நன்றாக பலப்படும். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார்.